இந்த வின்னர் படத்தில் வடிவேல் திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, பன்னீர் திரும்பி பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை. அந்த தைரியத்தில் தானே பொதுக்குழு கூட்டுறாரு. 1300 பேரோ 400 பேரோ 1300 400. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1900 கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி மொத்த பேரையும் தூக்கிட்டார். பன்னீருக்கு இந்த செக்மேட்டுன்னு வாங்கல்ல, அது மாதிரி அடுத்த நகர்வே இல்லை. இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. பொதுச்செயலாளர் பதவி விட்டுருங்க, வேறு எதை வேணால் கேளுங்க சொன்னார். ஒரு உதயகுமார் சொல்லியிருக்காரு, இணை பொதுச் செயலாளர் ரவிக்கு மத்திய மந்திரி பதவி, நான் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ரவீந்திரநாத்துக்கு, பிரதீப்புக்கு, ஜெயபிரதீப்புக்கு கட்சி பதவி, தேனியில் ஏதோ மாவட்ட செயலாளர் ஏதோ அம்மா பேரவையில் இல்லை தேனியில் கட்சியில் பேரண்ட் பாடியில் இதெல்லாம் கொடுத்தோம். என்ன பொதுச் செயலாளருக்கு நின்றுக இருந்தால் இணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கொடுத்துட்டேன்னாங்க. அவர் உதயகுமார் சார் நேர்காணலில் சொல்லலை, நான் சொல்கிறேன். 200 கோடி கொடுங்கன்னு கேட்டார். 22 தானே பொதுக்குழு நடக்குது, அப்போது 200 கோடி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ இவங்க சொல்லியிருக்கிறது, எலெக்ஷன் செலவுக்குன்னு 300 செலவு பண்ணுறதா சொன்ன சில தலைவர்கள் 500 செலவு செய்திருக்கிறார்கள், 600 செலவு செய்திருக்கிறார்கள். 500 தருவதாக சொன்ன நீங்கள் 300 தான் தந்திருக்கிறீர்கள். தரல காசு. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ஒரு தொகை, கொடுக்கல, பேலன்ஸு. இப்போது எடப்பாடியை பொதுச் செயலாளராக ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு 200 கொடுங்கன்னு கேட்டால் இது முறை இல்லை. ஆட்சியில் வேறு நாம் இல்லை. இப்போது கொடுக்கலாம், ஆட்சியில் இருந்தால் கொடுக்கலாம், ஆட்சியில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் தூக்கி போடுறதுன்றது முடிவுக்கு வராங்க. இன்னொன்று, இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, எல்லா பொதுக்குழு பெரும்பான்மையை தூக்கிட்டாச்சு, என்ன பண்ணுவோங்கிட்ட என்ன மூவ் இருக்குது. அண்ட் எகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டரு, அந்த சூழ்நிலையிலும் பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இன்னும் இந்த 2 பதவிகளை ரத்து செய்தது, பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கியது. இதை இந்த விஷயம் இன்னும் நான் சொல்ல வரும். ப்ளீஸ் சொல்லுங்கள். என்னென்னா, ஆக்சுவலாக பாஜக தரப்புலேருந்து, பாஜக டெல்லி தலைமையிலேருந்து ஓபிஎஸ்ஐ சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவங்க தான் உருவாக்கினார்கள். ஓகேங்களா? அப்படி உருவாக்கும்போது கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே வந்து 2 பேரையும் கை தூக்கிலாம் காட்டினார். இந்த நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அது காட்டினார். இவங்க தான் மேல் கட்சி அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு போனார். இவங்களுக்கும் இவ்வளோ ப்ரெஷர் வருது எடப்பாடி பழனிசாமி தரப்பு, சேர்த்துங்கன்னு. எடப்பாடி பழனிசாமியை வந்து கட்சியை விட்டே நீக்கிறாங்க, காலி பண்ணுறாங்க, அவங்க பையனை நீக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர் நீக்கிறாங்க. அடுத்து பாஜக கூட்டணியில் இருக்குது. நாளைக்கு நம்மளே கூட்டணி விட்டு அகற்ற மாட்டாங்கன்னு என்ன நினச்சின்னா அவங்க பாஜக எந்த இடத்துலையுமே யோசிக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததில்லை. இனிமேல் வந்து அந்த இரட்டை இலச்சினம் வந்து அதிமுக தான், எடப்பாடி தரப்பு தான் சொந்தம்னு வந்து தேர்தல் ஆணையம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான், அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அக்டோபரில். இதோட இந்த இடத்த பிஜேபியும் கவனிக்க தவறிவிட்டது. பிஜேபி ஏமாற்றிட்டாங்க. இவர் ஏமாற்றினார்ன்றது தான் சரி. அதற்கு முன்பு என்டிஏ கட்சிகளோட கூட்டணி ஒன்று டெல்லியில் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எந்த கட்சி தலைவருக்கும் கொடுக்காத அங்கீகாரத்தை பழனிசாமி கொடுத்தாரு. பக்கத்தில் நிற்க வச்சார், உட்கார வச்சாருப்பா. உட்கார்ந்துட்டார் சேரு, உட்கார்ந்துட்டு இவருக்கு ஆஃபர். என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆல் இண்டியா கன்வீனர். நான் கண்டினியூஸாக ஃபோனில் பேசுகிறீங்க சார், என்ன சார் கன்வீனர் கொடுப்பானு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட்டில் வேணான்ட்டார். இவர் சொன்ன காரணத்தை நம்பினாங்க. ஹிந்திலாம் தெரியாது, இவருக்கு மனசில் முடிவு எடுத்துட்டார். அப்போவே இருடி வர்றேன் நான் அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, யாராக இருந்தாலும் மோடி பக்கத்தில் போனோன்னு ஒரு ஓவரால்மிக் ஃபீலிங் வரல. ஐயோ இவ்வளோ பெரிய பிரதமர், இந்த ஒரு பன்னீர் சொன்னார் பார்த்தீங்களா, பாரதத்துக்கே பிரதமர் அவர், நான் ஒரு சாதாரண ஸ்டேட்டுக்கு பக்தன் சொன்னார்ல. இவர் பக்கத்தில் கூப்பிட்டு மோடியை உட்கார வச்சப்போ இவர் ஒன்றும் இதெல்லாம், நீ உங்கள் ஊரில் பெரிய இல்லைனா நான் எங்கள் ஊரில் பெரிய இல்லை, உனக்கு தேவைன்றதான் புரிஞ்சுக்கிட்டார். அதை கரெக்டாக சும்மா உட்கார வைக்கிற. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுலே இன்றைக்கி பெரிய கட்சி நாங்கள் தான், 66 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தேவைன்றதுனால என்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. இவர் நெகிழ்ந்து போயிடல, தண்ணியில் இழக்கலை, சுயத்தை இழக்கலை, உனக்கு வேலைன்றதுனால உட்கார வச்சுருக்க, இரு வர்றேன் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ், அதிமுக பைலாவில் திருத்தப்பட்ட விதிகளை ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது. திரு பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை தனது இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வரை காத்திருக்கிறார். கன்வீனர் பதவி கொடுக்குறதா நம்ம சொல்லிட்டோம், பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த அடிமை கட்சி எங்கே போகுதுன்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அதுக்கப்புறம் பிப்ரவரி 2023 இந்த சின்னம் பிரச்சனை வருது.
பிஜேபி அன்றைக்கி என்ன திமிரா பேசுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்கு ஆதரவு தரது நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல. ஆமாம், நாங்கள் கேண்டிடேட் போட்டாலும் போடுவோம். ஈரோடு கிழக்குல கிழக்கில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வைக்கும்போது அந்த பேனரில் மோடி படத்தை தூக்குனாரு. ஆதரவு தரமாட்டேன்ல தூக்கு. ஜனநாயக கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம், தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு முற்போக்கு ஒன்று சேர்த்துக்கினார். அதில் ஸ்டேஜில் மோடி படம் இல்லை. இவங்கெல்லாம் ஃபோனை போட்டு சார் அசிங்கமாக போய்ட்டு சார் கெஞ்சு அப்போ ஆதரவு கொடு. இறங்கி வந்தாங்களா? அப்போ பன்னீர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அந்த என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்னு பாருங்கள். பன்னீர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அப்புறம் அவங்க பிஜேபியில் நாங்கள் ஆதரவு தரோன்னு சொன்னோடனே பன்னீர் கேண்டிடேட்டை விலக்கிக்கிட்டார். அந்த கேண்டிடேட் அப்புறம் போய் எடப்பாடி முன்னிலையில் சேர்ந்துட்டார். முடிச்சு இது எல்லாம் கம்ஃபர்டபுளாக முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 2023 நினைக்கிறேன், பிஜேபியோட கூட்டணி இல்லை. இதை அரசியலையே சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மட்டும்தான் இவ்வளவு நகர்வை செய்ய முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தும்போது அவருக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏ யாருமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அரசியலை தெரிஞ்சவங்க, அறிவாளிங்களே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கீழே இருந்து ஒருத்தர் உருவாகி வந்து இப்படி ஒரு செஸ் போல அரசியலை விளையாடி இந்த அளவுக்கு நிற்பார் அப்படின்றதையே யாருமே நம்பலை. இன்னொன்று சார், திரு எடப்பாடி அவர்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை. எஸ் ஒரு லியோ குறிப்பிட்டார், திரை பின்புலம் இருந்துச்சு செல்வி ஜெயலலிதாவுக்கு. இல்லை, ஜெயலலிதாவும் சண்டையிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து எம்ஜிஆரின் மனைவி வந்து கொடுத்துட்டாங்க ஜானகி அவர்கள் வச்சுங்க. ஹேண்ட் ஓவர், இது முக்கியமான பாயிண்ட். நான் விட்டுட்டேன், முடியலம்மா என்னால், இந்தம்மா. ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை, இன்னும் பிரச்சனை இருக்குது. இன்னும் போட்டுட்ருக்கார்ல சண்டை, நிறுத்திடல கட்சியை. இப்படிப்பட்ட நபர் தான் அதிமுக போன்ற ஒரு கட்சியை வழிநடத்த முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிஜேபி வளரும். இன்னொன்று சார், பிஜேபி வந்து நினச்சதுக்கும் இதான் ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அடிமை கட்சி, விவரம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி. ஆமாம், பெரிய பெரிய கட்சியை காலில் விழுது. சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்துட்டுருக்காரு, ஜனதாதள் காலில் விழுந்துனுக்குது, நிதிஷ்குமார் காலில் விழுந்துனுக்கிறாரு. எந்த கட்சி எதிர்த்து நிற்கிது? சரத்பவார் காலில் விழுந்துனுக்கிறாரு, சிவசேனா காலில் விழுந்துனுக்குது. செல்வி ஜெயலலிதாவுக்கு இதை மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கறதுக்கு நடராஜன் இருந்தார். ஸோ எல்லாத்தையுமே இப்போ எடப்பாடி இவர் நடராஜன் மற்றும் ஜெயலலிதாவை உள்ளடக்கியவர் தான் பழனிசாமி. இந்த சூது வேணும் அரசியலில், இந்த சூது வேணும். இந்த சமயோசிதம், சூதுன்றது சரியான பொருத்தமான சொல்லுன்னு நான் பார்க்கல, சமயோசிதம் என்பது தான் பொருத்தமான சொல் என்று நான் பார்க்கிறேன். இது வேணும். அந்த விஷனு பிளான் பண்ணுறாருல, நீ பாட்டுக்கு அங்கே உங்களுக்கு பிஜேபி உங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பான்னு நினைக்கிறேன். நான் வேலையை பார்க்குறேன்னு பொதுக்குழு உறுப்பினர்லாம் தூக்குனார்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது. தேனி மாவட்டத்தில் சார் இவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார், பன்னீர் டீமில் இருக்காருன்னு சொன்னோன்னே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து மறுநாள் அவருக்கு அழைப்பு போகும். அடுத்த நாள் காலையில் செக்ரட்டரியேட்டில் சிஎம்க்கு சாலை போட்டுட்ருப்பார். அன்னையோடு அவர் எடப்பாடி ஆதரவாளர் மாறுவார். இது போக திரைக்கு பின்னால் நடக்கும் சில விஷயங்கள் அவருக்கு நிதி நெருக்கடியில் இருப்பார். பன்னீர் 10 பைசா எடுக்க மாட்டார், பாக்கிலேருந்து வேணால் உருவார். 10 பைசா எடுக்க மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பார். அன்று முதல் அவர் எடப்பாடி ஆதரவாளர். இல்லைன்னா தேனியில் போய் இவ்வளோ பெரிய கூட்டம் போட முடியுமா? அண்டு நீங்கள் இருவருமே இதில் மாறுபட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதிமுக கட்சி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லை, இன்றைக்கி இந்த இலவச லேப்டாப்பு பேசுகிறோம், ஆடு மாடு எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், திமுக செஞ்சுருக்கு. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இத்தனை பேர் காலில் விழுகிறாங்க, திரு எடப்பாடி விழுகலை அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம், மக்கள் பிஜேபிக்கு எதிராகவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதிமுகக்கும் திமுகக்கும் ஆதரவாகவும் இருக்காங்க. அதிமுக பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டாரு. கட்சி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். பன்னீருக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும், எவன் எக்கேடு விட்டு போனால் என்ன. இப்போ ரீசெண்டாக சார் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டி இருந்தாங்க. அந்த விவசாயி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அதில் தான் நான் பார்த்தேன். அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கட்சி பணிகள் இதை ஸ்ட்ராங் பண்ணுறதை தாண்டி அதுலேயும் கவனமாக இருந்திருக்காரு. அவர் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் வேலைக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், சைன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ட் ஹி லேர்ன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஒரு மூத்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். ஜெயலலிதாவை நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சார் எப்போ சார் அந்த அம்மா கற்றுக்குச்சு அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா அவங்க ஒன்றும் சினிமாவில் தானே இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் என்றைக்கு பார்த்துருக்காங்க. ஷீ இஸ் அன் எக்ஸப்ஷன்லி குவிக் லேர்னர் அப்படின்னாரு. தெரியாதான், ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்டோன்னா ஷீல் பிகம் அன் எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் கமாண்டு தான். அண்ட் இந்த அவங்களோட இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து சொன்னார். ஒரு முறை ராஜகோபாலன் ஐபிஎஸ் என்பவர் சென்னை மாநகர ஆணையராக இருக்கிறார். உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை அளிக்கிறது முதல்வருக்கு.
சென்னை மாநகரம் முழுக்க காவல்துறையில் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. இவ்வளோ ஊழல்னு எங்கெங்கே யார் யார் எவ்வளோ மாமூல் வாங்குறாங்கன்றது இந்த அறிக்கையெல்லாம் உளவுத்துறை அளித்து விட்டது. அளித்ததும் அந்த உளவுத்துறை அதிகாரி கொண்டு போய் ஜெயலலிதாட்ட கொடுக்குறாரு. அவங்களோட டெசிஷன் சொல்கிறேன். நான் சொல்கிறது டிசி, அடிஷ்னல் டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் என்டையர் சென்னை. இப்போது போல் ஆவடி தாம்பரம்லாம் இல்லை, மொத்த சென்னை. ஜெயலலிதா போய் இதை கொடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆல் ஆஃப் தம், என்டையர் சிட்டி எல்லாரையும் மாற்றுங்க. அப்படி மாற்றினா அப்படியே இந்த வேலையை நின்றும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், சேஞ்ச் ஆல் ஆஃப் தம். இல்லை மேடம் அது கஷ்டம். உங்கள் ரிப்போர்ட்டு தானே இது, உண்மை தானே இது ரிப்போர்ட்டில் இருக்கிறது? உண்மை தான் மேடம். இப்போ மாற்றுங்க. மொத்த சென்னை தூக்கி போட்டாங்களாம். எல்லாம் கன்னியாகுமரி, களியக்கா விலை, திருநெல்வேலி, பாபநாசம். அந்த அம்மா பதவி போகிற வரைக்கும் யாருமே திருப்பி சென்னைக்கு வர முடியலையா. இவர் எப்படி சார் அட்மினிஸ்ட்ரேஷன் இவரோடு பணியாற்றிய அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறேன். சார் கட்சிக்கோ ஆட்சிக்கோ பிரச்சனை வந்துடக்கூடாது, என்ன பண்ணணும் சார்? இப்படி பண்ணிங்கன்னா இது வராது. இந்த பாருங்கள், பிஜேபி இதில் தான் நடத்துகிறோன்னு தெரியும், அதனால் இதை அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களோட அழுத்தத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி நமக்கும் பிரச்சனை வர வேல் யாத்திரையாங்க சார், வேல் யாத்திரை, இது போல் பல முடிவுகள். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அவர் உதயகுமார் சார் கூட இதில் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில். அது ஆக்சுவலாக அப்படி யாரும் யோசிச்சே பார்த்துக்க மாட்டாங்க. அது வர வரைக்கும் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை இல்லை. ஓகேவா? பண்ணணும். பிஜேபிக்கு எதிரானது இல்லையா அது? நாங்கள் நீட்டு கொண்டு வரோம், நீ இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொண்டு வர. ஸோ பன்வாரிலால் புரோஹித்தை வச்சு அப்ரூவல் கொடுக்காம ஹோல்டு பண்ணுறாங்க. அவரோட டிமாண்ட் என்னென்னா, இதில் அந்த 7.5க்குள்ளே அரிய வகை ஏழைகளுக்கு, ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் ஏழைகளுக்கு இந்த 10% கொடுக்குறாங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு அது உள்ளே கொண்டு வான்றாரு. இல்லை சார் அது பண்ணோன்னா இதோட வேல்யூவே போயிடுது. இல்லை அப்படின்ட்டு இது பண்ணும்போது, இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் சொன்ன உடனே அதிகாரிகளோட இது பண்ணும்போது, தவிர்க்க முடியாத சூழலில் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் அரசாணை வெளியிடலாம். வெளியிட்ட பிறகு தான் ஆளுநருக்கே தெரியுமா. ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று நினைக்கும் சமயத்தில் இவர் அதிகாரிகளின் துணையோடு டெல்லியில் பிஜேபி சேர்ந்த ஒரு தலைவர், பாருங்கள் நாங்கள் 7.5க்கு ஒப்புதல் கொடுத்துட்டோன்ட்டு அங்கேருந்து சொல்கிறார். அப்போ தான் ஆளுநருக்கே தெரியும். நம்ம கையெழுத்து போடல எப்படி இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, பிஜேபியில் மேலேருந்து அங்கே அதை வரவேற்று பேசிய பிறகு ஆளுநர் என்ன பண்ண முடியும்? ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, பின்னேற்பு தமிழில், கையெழுத்து போட்டு அனுப்பிச்சார். இந்த முடிவை எடுக்கணும். வெள்ளமண்டி வியாபாரி தானே நிர்வாகத்தை கற்றுக்கிட்டார்ல, 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இன்றும் கூட நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அடுத்து ஏன் பன்னீர் தலைமை பதவிக்கு தகுதி இல்லை என்பதற்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு? இதன் காரணமாகத்தான் இந்த கட்சி நல்லா இருக்கணும். ஆனால் திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு சக்தி வேணும். இல்லை, திமுகவை எடுத்துக்காங்களேன், மீண்டும் மீண்டும் நான் பார்த்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்கிறத விட கட்சியை மீண்டும் மீண்டும் எப்படி வலுப்படுத்துறதுன்ற ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேனான்னு சொல்லுங்கள். கட்சியை வலுப்படுத்துறதே மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக அதை ரொம்ப நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் தொடர்ந்து பண்ணிட்டு வராரோ? இப்போ 69% இடஒதுக்கீடு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ணது, காசாக கொடுக்காம அசட்டா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அசட்டா கொடுத்தது, இதெல்லாம் வந்து மக்கள் பண்ணிடல. அதுலேயும் சரியாக தான் இருக்காரோன்னு தோணுது எனக்கு. நான் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருஷம் கழித்து எனக்கு ஏற்பட்ட புரிதலை சொல்லிடுறேம்மா. எதுவுமே செய்யாமல் விளம்பரங்களை மட்டுமே செய்து கொள்வது திமுக, செஞ்சுட்டு அதை குறித்து விளம்பரமே செய்யாதது அதிமுக. அவ்வளோதான். ஆமாம், இந்த தலைவர்களோடலாம் பழகும்போது தான் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. எளிதாக சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஒத்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன் நீ. 11 மெடிக்கல் காலேஜ் உண்மை தானே? 11 மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் படித்து டாக்டர்லாம் நமக்கு தானே சேவை செஞ்சுட்ருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க? எப்போ பாரு செங்கலை தூக்கிட்டு சுற்றுறது, அடையாள அரசியல் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, விளம்பரம் தொடக்கத்திலேருந்தே கழக அரசுன்னு விளம்பரத்தால் இன்னொன்று எல்லா ஸ்கீமுக்கும் இவங்க பேர் வச்சுருது. இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த 69% இடஒதுக்கீடுலாம் முக்கியமான விஷயம். இந்திரா சானே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் 50%ஓட கேப் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. அதை உடச்சி 69 ஆக்கி, காவிரி நீர் அந்த நடுவர் மன்றத்திலேருந்து அதை அரசிதழில் வெளியிட வச்ச வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதை நகர்த்தி கொண்டு போனது அதிமுக. எளிதாக இப்போ சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் தானே.
இல்லை செல்வி ஜெயலலிதா அந்த காவிரிக்கு வந்து என் அரசியல் வாழ்வில் இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக காவிரி அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஆக்சுவலாக அது வந்து காலங்காலமாக நடைபெற்றிருக்கு அந்த பிரச்சனை. சோழர் காலத்துலேருந்தே படையெடுத்து அங்கே அணை கட்டினா படையெடுத்து போவாங்க. இப்போ வரைக்குமே நடைபெற்றிருக்கு. அரசியல் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நல்லது பண்ணேன்னா பெருமைப்பட்டுக்கிறோன்னா அந்த காவிரி ஆணையத்தோட தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது தான் அப்படி சொன்னாங்க. இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இவங்க விளம்பரம் பண்ணிக்க தெரியல அல்லது பண்ணுறதில்ல. அது அவங்க லெகசியில் இல்லை சார். லெகசியில் இல்லை. இவங்க அவங்க எது பண்ணாலும் குறை சொல்லி அதை பூதாகரமாக்கி அது எல்லாரோட மனசுலையும் நான் உட்பட அதிமுக ஒரு இந்த கட்சி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அறிவில்லை. அதான் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப புத்திசாலியாக இருக்கவங்க தான் திமுகவை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுமா, நீ புத்திசாலியாக இருந்தால் இருந்துட்டு போ, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த வகையில் சார் உண்மையாகவே இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எப்படி மக்களுக்காக இந்த சிறப்பு இதை எப்படி இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அந்த லெகசியை திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுதான் ஏடிஎம்கேயோட லெகசி. இன்னைக்கு உறுதியாக நம்புறது இந்த நலத்திட்டங்கள் நமக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும்ன்றாரு. 10 வருஷம் கழிச்சு 66 சீட்டு திருப்பி ஏடிஎம்கே வாங்குச்சுன்னா அந்த வேலைனால பன்னீர்செல்வம் இருந்தால் இதுக்கெல்லாம் இடையூறாக இருந்திருப்பாரு. நிச்சயமா. அதான் சொல்கிறேன்ல, வழிகாட்டும் குழுனா 6 பேர் உனக்கு, 5 பேர் எனக்கு. ராஜ்யசபா சீட்டு 2னா உனக்கு 1 எனக்கு 1. இது எப்படி நடக்கும்? ஹவு கேன் திஸ் ஃபங்க்ஷன்? இன்றைக்கி எல்லாரும் வந்து எடப்பாடி பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. பண்ணியிருந்தால் எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் வேட்பாளர் பன்னீர்னு போஸ்ட் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அக்டோபர் 2010 நினைவு. எப்படி நடக்கும் கட்சி? சும்மா இருக்கும்போதே பிஜேபி பூந்து விளையாடுது. அப்படி ஒரு நெருக்கடி இருந்தால் எப்படி விளையாடும்? இதன் காரணமாகத்தான் ஆட்சிக்கு வந்தாலும் விமர்சனங்களை வைக்கத்தாம போகிறோம். எல்லா கட்சியும் நமக்கு ஒன்று தான். நமக்கு முக்கியம் எது என்றால் தமிழக மக்கள், தமிழகம். இன்னொன்று சார், இப்போ திரு விஜய் அவர்கள் கூட ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, நம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அதில் கூட பாருங்களேன், அழகாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓவராக வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தேன், பாஜகவோட கூட்டணி வச்சிருவோன்னு ஒரு அழகான பீஸை தூக்கி போட்டு போகிறாரு. அரசியல் தெரிஞ்சதுனால இதை பண்ணுறாரு. அப்போது பிஜேபியும் அவர் பயன்படுத்திக்கிறாரு. நீங்கள் எந்த பிஜேபியை வந்து வச்சு அவரை மீண்டும் மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வச்சா பிரச்சனைன்னு அவரை தப்பாக டிமாரலைஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஜேபியை அவர் பயன்படுத்திக்கிறாரு. தெரியுதா? அதானே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. நீங்கள் சொல்கிற பிஜேபி வச்சு உங்களை செக்மேட் பண்ணுறேன். அதுதான் இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி திமுகவை உறுதியாக யாரால் வீழ்த்த முடியும்னா அதிமுகவால் மட்டும்தான். வேறு எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதை வீழ்த்தக்கூடிய வலிமை படைத்த கட்சி அதிமுக மட்டுமே. ஸோ அது நல்லா இருக்கணும். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்கள விமர்சனம் பண்ணலாம், அது வேறு. ஸோ திரு விஜய் அவர்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் பேசுனது சார் நான் ஏன் பக்கம் சொல்லிடுறேன் சார். ஏற்கனவே லியோ அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அப்பாவும் மூலமாக தான் சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரு எடப்பாடி அவர்களை ஒரு தந்தையை போல் வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்திக்கிட்டு அரசியல் அவர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை விட்டு விஜய் அவர்கள் வரும்போது வந்துட்டு இப்போ நிறைய பேர் தோற்று போய் வெளியேறி இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் அவர் ஒரு லாங் விஷன் எடுத்துக்கிட்டு நிறையா அவருக்கு எம்ஜிஆர் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் படிச்சுட்டு தொடர்ந்து இதில் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். திரு பழனிசாமியும் பார்ப்பார், திரு விஜய் அவர்களும் பார்ப்பார். உங்களுக்கு அந்த சந்தேகமெல்லாம் வேணாம். தலைவர்கள் பிஸியில் இருப்பாங்க, உடனடியாக பார்க்க முடியாது, பொறுமையாக பார்ப்பார்கள். செய்தியை தானே சொல்கிறோம், அவர்களுக்கும் செய்தி அவசியம் தானே, நிச்சயம் பார்ப்பார்கள். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். நன்றி உங்கள் கருத்து.